ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொங்கல் பார்க்க போகிறோங்க. ஒரு 1/2 kg வர மாதிரி பொங்கல் செய்ய போகிறோங்க. அதுக்கு என்னென்ன பார்க்கலாம். பச்சரிசிங்க, 2 கப்பு பச்சரிசி. நீங்கள் நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் எடுத்துக்கலாம், இதில் வாழாக்கில் எடுத்துக்கலாம், எதில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாங்க. 2 போட்டுக்கணும். அதுக்கு 1 கப் சிறுபருப்புங்க, 1 கப் சிறுபருப்புங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. நான் கழுவி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் வச்சுட்டு 100 ml ஆயிலும் 100 ml கீயும் சேர்த்துருக்கேங்க. ரெண்டையும் சேம் மெஷர்மெண்ட்டில் மொத்தம் 200 ml வரணுங்க. சூடாகட்டும். இப்போ எண்ணெயும் கீயும் காஞ்சிருச்சுங்க. இப்போ மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. அது 1 2 நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகு சேர்த்துக்கணும். சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. சீரகம் 2 டேபிள் ஸ்பூன். இஞ்சி நல்லா எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. இதில் பெருங்காயம் போடணும். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைங்க. இப்போ அந்த 10 மினிட்ஸ் ஊற வச்சோம் இல்லைங்களா, ஒரு 2 கிளாஸ் அரிசியும் 1 கிளாஸ் பருப்பும் அது இப்போ சேர்த்துக்கணுங்க. இப்போ நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அப்படியே இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணின்ற மாதிரி வைக்கணுங்க. பருப்பாக இருந்தாலும் 1 கிளாஸ் பருப்புக்கு 3 கிளாஸ். ஸோ மொத்தம் நான் 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். ஸோ 3க்கு 9 கிளாஸ் தண்ணி வைக்கணுங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துடணும். அடி வரைக்கும் நல்லா கிளறி விடணும். நல்ல வாசனையாக இருக்குங்க. ஈஸி, செஞ்சிடலாம்.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சா போதுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பொங்கலுக்கு வந்து 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேங்க. முந்திரி பருப்பு தாளிக்கணும். அவ்வளோதாங்க, முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இது அப்படியே பொங்கலில் போட்டுடலாம். இப்போ பொங்கல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. கமன் வாசனைங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது ஸ்டெப்பும் ஈஸியான ஸ்டெப்புங்க எல்லாமே. இது ப்ராசஸும் ரொம்ப ஈஸி. 1 பாட் ரைஸ் மாதிரி தாளித்து விட்டுட்டிங்கன்னா பொங்கல் ரெடிங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது இதில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. அப்படி பொங்கல் வந்து சுருண்டு வரணுங்க. அப்படி எடுத்தோன்னா அப்படி சுருண்டு வரணுங்க. அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி. இப்போ பாருங்கள், அப்படி இப்படி எடுத்தோன்னா அப்படி வரணுங்க. அவ்வளோதாங்க. இதாங்க என்னுடைய பொங்கல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.